என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. நம்ம நினச்ச மாதிரியே ஊறுகாய் எல்லாம் நல்லபடியாக தாளிச்சாச்சு. அப்பனே விநாயகா, நான் நினச்ச மாதிரி இந்த ஊறுகாய் எல்லாம் நல்ல முறைக்கு விற்று தீந்துருச்சுன்னா நான் உனக்கு ஒரு இடுதேங்காய் போடுற விநாயகா. என்ன உள்ள எதுக்கு இடுதேங்காய் போடுற? என்ன மீனாச்சி, ஊறுகாய் எல்லாம் ரெடியா இருக்குது? ஆமாம் மாமா, ஊர்லேருந்து வந்ததையுமே பொழுதோடவே எல்லா ஊறுகாய் நல்லபடியாக தாளித்து டப்பாவிலையும் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் என்ன மீனாட்சி, இன்னைக்கே வியாபாரத்தை தொடங்கிட வேண்டியதுதானோ? ஆமாம் மாமா, அதுக்குத்தான் நம்ம ருக்குவியும் அம்சாவையும் வர சொல்லியிருக்கிறேன். அவை வந்தாங்கன்னா எடுத்துட்டு போய் இன்னைக்கு வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி. கண்டிப்பா உன்னோட கைப்பக்குவத்துல போட்ட இந்த ஊறுகாய் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பாரு. இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா பாட்டிலும் வித்து போயிரு. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டுங்க மாமா, நல்லபடியா வித்தரோன்னு தான் நானும் வேண்டிட்டு இருந்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத மீனாட்சி, உன்ற நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதாவே நடக்கும் பாரு. இந்த ஊறுகாய் வியாபாரம் நல்ல முறைக்கு உனக்கு கை கொடுக்கு. சரிங்க மாமா, பிள்ளை இன்னும் தூங்குறாங்க. அவை எந்திரிச்சா சோத்தை போட்டு கொடுங்க. நான் இருக்கும் அம்சாம் வந்தா கொண்டு போய் இதை வித்து போட்டு வந்துடுறோம். சரி ஆனா மீனாட்சி, நான் பாத்துக்கிறேன், எடு கவலைப்படாத. சரிங்க மாமா. டேய் அரவிந்து. அக்கா சொல்லுக்கா. டேய் அரவிந்து, என்னடா படிச்சுட்டு இருக்கிறியா? ஆமாக்கா, இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குதுக்கா. இந்த எக்ஸாமில் மட்டும் நான் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கா. அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னாலையும் பாஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குதுக்கா. டேய் அரவிந்து, நீ கவலைப்படாதடா. நீ வீட்டிலிருந்து படிக்கிற கஷ்டமாக இருந்ததுன்னா எங்கேயாவது இந்த டியூஷன் கீஷன் அந்த மாதிரி போகிறதுனா போடா. அக்கா, அதுக்கெல்லாம் நிறைய ஃபீஸ் கட்டணுக்கா. நான் வாங்குற சேலரியில் நம்ம 2 பேர்த்துக்கு செலவை பார்க்கறதுக்கே முடிய மாட்டேங்குது. இதில் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் நான் எங்கேருந்துக்கா கட்டுட்டு? டேய் அரவிந்து, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதடா. இந்த அக்கா இருக்கிற, கண்டிப்பாக உன்னை படிக்க வைக்கிறேன்டா. உன்னை படிடா நீயே. அக்கா, என்னக்கா சொல்கிறேன்? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சுட்ட. இதுக்கு மேலேயும் நீ கஷ்டப்படுறத பார்க்கறக்கு என்னால் முடியாதுக்கா. நம்ம செலவை நானே பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாமல் வீட்டில் இருக்கா. டேய் அரவிந்து, நான் எந்த வேலையும் செய்யலடா. நான் எங்கேயும் வேலைக்கு போகல. நானே புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா இன்னையிலிருந்தே. என்னக்கா சொல்கிற? நிஜமாவா? ஆமாண்டா அரவிந்து, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன்லடா மீனாட்சி அக்கா அம்சான்னு. அவங்க 2 பேரு நானும் சேர்ந்து ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ண போறேன்டா. அக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க்கா. அக்கா, நீ ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ்டா அரவிந்து. அக்கா, கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குக்கா. கவலைப்படாம போயிட்டு வாக்கா. தேங்க்ஸ்டா அரவிந்து. எப்படியாவது இந்த பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிடா. சரிடா, நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, பார்த்து போ. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிச்சுட்டு போ. சரியா? நான் டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்டு போடா. சரிக்கா சரிக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ரேஷன் அரிசி தின்னா சக்கரை வராது, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த கிறக்கத்தை வாங்கிட்டு வந்தா இதில் என்னமோ இத்தான கல்லும் ஜெல்லும். ஐயையோ, இதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பொழுதே போயிருமாட்டு தெரியுதே. அவன் பொழைக்கிறத திரியிறானுங்களா ஒளிஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு எவனால் நினைக்கிறானுங்களா? தோ கிறக்கத்தை, இந்த அரிசி சுத்தம் பண்ணுற நேரம் சிவனே நிறுத்துக்கலாமாட்டு தெரியுது. ஐயோ, இந்த மாமியா கிளவியன்னு இந்நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது. இது வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சாலும் நான் வந்தேன். இப்போ நான் எப்படி போகிறது? இந்த கிளவிகிட்ட நான் மாட்டினேன் என்ற ஊறுகாய் வியாபாரம் தான். ஐயையோ அம்சா, காலையிலேயே மாட்டினியேடி. அடியே அம்சா, அழுங்காம ஓடிருடி. அடியே அம்சா. அத்தை
அடியே அம்சா, நீ இங்கேதான் இருக்கிறியா? நான் வீட்டுக்குள்ள இருக்கிறியாக்குன்னு நினைச்சிட்டு கத்திட்டு இருந்தேன். இல்லைனா மட்டும் நீ அப்படியே மெதுவா கூப்பிட்டுருவியாக்கும். என்னடி அங்க முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்லைங்கத்தே, சொல்லுங்கத்தே. அடியே அம்சா, இந்த ரேஷன் அரிசி கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுடி. என்ற கண்ணே தெரிய மாட்டேங்குது, ஒரு வாடு கருப்பு இருக்குதுடி. அடி கல்லு கல்லா வருது. சரிங்கத்தே, நான் சுத்தம் பண்ணி கொடுக்குறேனுங்கத்தே. நீங்க சொல்லி நான் செய்யாம இருந்திருக்கிறேன்னா? சரிடி சரிடி, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு அம்சா. அத்தை, அம்மாடி, ஏண்டி இப்படி மூஞ்சி முன்னாடி பேய் மாதிரி கொண்டு வந்து காட்டுற? அத்தை, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போயிட்டு இருக்கிறேங்கத்த. நான் வந்து உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்குறேன், சரியாங்கத்த? அப்படி என்னடி முக்கியமான வேலை உனக்கு? என்றகிட்ட கூட ஒன்றுமே சொல்லவே இல்லையே. இப்போ நான் கூப்பிட்டனால நீ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? அத்தை, இப்படி வெளியில் போகிற போதே எங்கே போகிற எதுக்கு போகிறேன்னு கேட்டால் போன காரியம் நடக்காதுங்கத்த. நான் வந்து சொல்கிறேன், போயிட்டு வரேன். அடியே அடியே அம்சா, இருடி. அத்தை, நான் போயிட்டு வந்து சொல்கிறேனுங்கத்த. நல்லா என்ற மகன் ஜம்பாரிச்சு போட்டால் 3 நேரம் வாய் குணக்கிய தின்னு போட்டு என்னையும் கூட மதிக்காமல் சொல்ல போயிட்டா இருக்கிறேன். அடியே அம்சா, வீட்டுக்கு வாடி பேசிக்கிறேன் உன்னைய. மீனாட்சி அக்கா. அக்கா, ஊறுகாய் எல்லாம் ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டீங்களாட்டு தெரியுது. ஆமா அம்சா, நீ சொன்ன மாதிரி 2 நாள்ல எல்லா ஊறுகாயும் தாளிச்சிட்டும் பாரு. அக்கா, என்னக்கா நம்ம வாங்கின 5 கிலோக்கு இவ்வளோ பாட்டில் வந்திருக்குது? ஆமா இருக்கு, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக போட்டு தாளிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அக்கா சூப்பர்க்கா, இப்பவே நம்ம வியாபாரத்தை தொடங்கலாம், வாங்கக்கா போகலாம். ஆமாம் மீனாட்சி அக்கா, இன்னைக்கு ஒரே நாளில் எல்லா பாட்டிலையும் வித்துறோனுக்கா. ருக்கு, அம்சா, மீனாட்சி, நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா பாட்டிலையும் வித்துட்டு தான் வருவீங்க பாரு. சரி சரி, நேரம் ஆகுதானா, கிளம்புங்க போங்க. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா பாட்டிலையும் வித்துட்டு நாங்க பணத்தோட வீட்டுக்கு வர்றேண்ணா. ஆமா அண்ணா, இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா பாட்டிலையும் வித்துட்டு வர்றோமா இல்லையான்னு பாருங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி நீங்க 3 பேரும் எப்பவும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா வியாபாரத்துக்கு போயிட்டு வாங்க, போங்க. அக்கா, அதான் அண்ணனே ஆர்டர் போட்டாரல்ல, கிளம்புக்கா போலாம். சரி அம்சா, அதுக்கு தானே உங்களை வர சொன்னேன். சரி சரி, நேரம் ஆகுது, கிளம்புங்க. அக்கா, ரோட்டோர கடையாக இருந்தாலுமே நம்ம கடை பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா. அக்கா, அது மட்டும் இல்லைக்கா, எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமாக்கா? அக்கா, நான் இது வரைக்குமே டெய்லி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டாக்கா எனக்கு பழக்கம். அன்னாடு காலையில் 9 மணிக்கு போனால் பொழுதோட 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற அந்த காசுக்கு வாங்குவாங்க பாரு வேலை. ஐயோ அக்கா, எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமாக்கா? ஐயோ, நம்மளே முதலாளி, நம்மளே ஓனரு. ச்சே, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமாக்கா? ஆமாண்டி இருக்கு, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்தோடவே இந்த ஊறுகாய் பாட்டில் எல்லாத்தையும் வித்துட்டோம்னா இன்னும் சந்தோஷமா இருக்க முடியும். அக்கா, அதுக்கு இப்படி நான் பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா எப்படிக்கா வியாபாரம் நடக்கு? இப்போ பாருன்ற வேலையை. ஊறுகாய் ஊறுகாய், நல்ல தரமான ருசியான காரசாரமான ஊறுகாய் ஊறுகாய், வாருங்கள் வாருங்கள். அடி அம்சா, என்னடி பண்ற? அக்கா, நம்ம அம்சா மாதிரி நம்மளும் கூவி கூவி வித்தாத்தாக்கா யாராலும் வந்து வாங்குவாங்க. ஊறுகாய் ஊறுகாய், யாருக்கெல்லாம் ஊறுகாய் வேணும், யாருக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட முடியல, இந்த ஊறுகாய் 1 ரூபாய் நக்குனீங்கன்னா போதும், எல்லா சாப்பாடும் உள்ள போயிடும். ஊறுகாய் ஊறுகாய். நம்ம அம்மா நம்ம பாட்டி எல்லாரும் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த அதே கைப்பக்குவத்தில் நம்ம பாரம்பரியமான முறையில் ஒள்ளில் மிளகு பொடி இடித்து நல்லா இரும்பு வடச்சட்டியில் விறகடுப்பில் தாளித்த காரசாரமான எலுமிச்சங்காய் ஊறுகாய். வீட்டில் செய்கிற சாப்பாடு பிடிக்கலையா? தினமும் அதே சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா? எங்கள் ஊறுகாயை ஒரே 1 ரூபாய் நக்கி பாருங்க, அத்தனை சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ஊறுகாய் ஊறுகாய். ஏய், 2 பேரும் என்னங்கடி பண்றீங்க? அடடே, என்னமா சொன்னீங்க? ஒள்ளுல மிளகு பொடி இடிச்சு விறகடுப்புல தாளிச்சிங்களா? டேய் மாணிக்கா, நீயா? டேய், நாங்கள் ஊறுகாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், 1 பாட்டில் வாங்கிட்டு போய் உங்கள் அம்மா கொடுத்து பாருடா, ரொம்ப பிடிக்கும்டா. ருக்கு, இந்த வேலையெல்லாம் எப்போ ஆரம்பிச்சீங்க? நான் வாங்காமையா? சரி சரி, எனக்கு 2 பாட்டில் கொடுத்துரு. வாடா வாடா வாடா, உனக்கு இல்லாமையாடா? வாடா வாடா, எல்லா பாட்டிலையும் கொடுக்குற, வாடா.
அஸ்கு புஸ்கு என்ன எல்லா பாட்டிலையும் எந்த அலையில கட்டலான்னு பாக்குறியாக்கு? அதெல்லாம் முடியாது, ஒரே ஒரு பாட்டில் வாங்குவேன் அவ்வளோதான். சரிடா சரிடா, வாடா வாடா. ஆமாங்க ஐயா, நாங்களே எங்கள் கையால் மிளகு பொடியெல்லாம் ஒள்ளுல போட்டு இடித்து விறகடுப்பில் இரும்பு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அருமையாக தாளிச்சிட்டு வந்திருக்கிறேங்க ஐயா. நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி பாருங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா. ஐயா, இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு ஜீரணமாகாமல் இருக்குங்க ஐயா. எங்கள் ஊறுகாயே ஒரு ரூபாய் நக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பாடோட டேஸ்ட்டே மாறிடுங்க ஐயா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 10 நிமிஷத்தில் சாப்பிட்ட சாப்பாடு பூரா ஜீரணமாகி போயிரு. நீங்க சொல்றதுக்காகவே வாங்கி பார்க்கணும் போல தெரியுதே. சரி, எனக்கு ஒரு பாட்டில் கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம்ங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ஐயா, முதல்ல எங்கள் கடையில் பெரியவி வந்து வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க ஐயா. நாங்கள் இன்னைக்கு தான்ங்க ஐயா எங்கள் வியாபாரத்தையவே தொடங்கணும். முத நீங்கள் வாங்கி எங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா, நீங்க ரொம்ப ஆஹா ஓஹோன்னு வருவீங்க. ஐயா, வேற யாராளுக்கு வேணுனாலும் சொல்லுங்க ஐயா, நாங்கள் நிறைய வேணுனாலும் செஞ்சு கொடுப்போம். சரிம்மா, கண்டிப்பா சொல்றேன்மா. என்ன மீனாட்சி அக்கா, வியாபாரமெல்லாம் பயங்கரமா நடக்குது. அப்புறம் எனக்கு ஊறுகாய் இல்லையா? டேய் மாணிக்கம், உனக்கு இல்லாமையாடா? எத்தனை பாட்டிலா வேணும் சொல்லுடா. அக்கா, உனக்காக ஒரு பாட்டில் சேர்த்தி வாங்கிக்கிறேன். நான் இந்த ருக்குகிட்ட ஒரு பாட்டில் போதுன்னு சொன்னேன். உங்களுக்கு வேண்டி இன்னொரு பாட்டில் சேர்த்தி வாங்கிக்கிறேன். எனக்கு 2 பாட்டில் கொடுக்கா. சரிடா மாணிக்கம், ரொம்ப சந்தோஷம்டா. வேற யாராளுக்கு வேணும்னாலும் சொல்லுடா கொஞ்சம் நம்ம கடை பத்தி. சரிக்கா சொல்றேன் நானா. டேய் மாணிக்கம், கண்டிப்பா நம்ம ஊறுகாய் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்துக்கிட்ட சொல்லி விளம்பரப்படுத்துடா. அம்சே, அதெல்லாம் அம்சமா பண்ணிடுவேன். ஆனா எனக்கு ஒரு லம்சம் வேணும். என்ன கம்சன் கிடைக்குமா? டேய் மாணிக்கம், கண்டிப்பா நீ எல்லாத்துக்கிட்ட நம்ம கடை பத்தி விளம்பரப்படுத்தி விடுடா. ஓட்டு உனக்கு ஒரு கம்சன் கண்டிப்பா கொடுத்துட்றமடா. அப்ப சரி, இன்னைக்கே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் மாணிக்கம், ரொம்ப சந்தோஷமடா. சரி, கண்டிப்பா எனக்கு ஒரு லம்சம் இருக்குதே. இப்பவே நான் இந்த விஷயத்தை ஊரா பரப்பி விட்டுறேன். ஊறுகாய் நல்ல தரமான ருசியான ஊறுகாய். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஊறுகாயை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஊறுகாய் பொண்டாட்டி சாப்பாடு புளிக்குதான், அப்ப எங்க ஊறுகாயை சாப்பிட்டு பாருங்க, இனிக்கும். அடியே ருக்கு, என்னடி பேசிட்டு இருக்கிற? ஆர்வ கோளாறுல என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறாளே இவளைய. அதேனா அடியே ருக்கு. என்னக்கா இப்ப என்ன ஆச்சு? 2 பேர் எதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிறீங்க? நான் வியாபாரத்தை பார்க்க வேண்டாமா? இருங்க. அடியே ருக்கு, என்னடி சொல்லிட்டு இருக்கிற? வியாபாரத்தை எங்கேயாவது கெடுத்து போடாதடி. என்னாச்சுக்கா? ஏன் இப்படி 2 பேர் பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுட்டுக்கிறீங்க? அடியே ருக்கு, எலுமிச்சங்காய் உனக்கு மட்டும் எப்படிடி இனிக்குது? எலுமிச்சங்காய் இனிக்குமா? அதார் சொன்னது? அது சரிடி, இது நல்லாத்தே இருக்குது கதை. அடியே, நீ தாண்டி ஆர்வ கோளாறுல எலுமிச்சங்காய் விற்கிறன்னு எலுமிச்சங்காய் இனிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற. கொஞ்சம் பார்த்து பேசுடி அம்மா. ஐயோ, அப்படியா சொன்னேன்? சாரிக்கா. ஆன்ட்டி, இந்த ஊறுகாய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய் ஆன்ட்டி? ஆமாண்டிம்மா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய் தான். பொழுதோட தான் தாளிச்சு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்கிட்டு போய் உங்கள் அம்மாளுக்கெல்லாம் கொடுத்து பாரு. ஆமாம் பாப்பா, ஒரு தடவை வாங்கிட்டு போய் பாரு. ஒரு தடவை வாங்கினீன்னா திருப்பி வாங்குவீங்கதே. ஓகேங்க ஆன்ட்டி, கண்டிப்பாங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி, நீங்கள் சேல்ஸ் பண்ணுற அழகை பார்க்கும்போதே இன்னொரு பாட்டில் சேர்த்து வாங்கணும்னு தோணுது ஆன்ட்டி. எனக்கு ஒரு 2 பாட்டில் கொடுத்துருங்க ஆன்ட்டி. பாப்பா, 2 பாட்டில் என்ன 4 பாட்டில் வாங்கிட்டு போய் கொடுவாப்பா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கி. இல்லை ஆன்ட்டி, இப்போதைக்கு எனக்கு 2 பாட்டில் போதும். அப்புறம் தேவைப்பட்டதுன்னா நான் வாங்கிக்கிறேன் ஆன்ட்டி. சரிடிம்மா, இந்தாம்மா, உனக்கு இல்லாததா எடுத்துக்கோம்மா. ஓகே, தேங்க்யூ ஆன்ட்டி. நான் வரேங்க ஆன்ட்டி. என்னமோ சொன்னீங்க பார்த்தீங்களாக்கா? எப்படி எல்லா பாட்டிலுமே பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குதுன்னு என்னோட டெக்னிக் எல்லாம். சரிடி, எப்படியோ ஒன்று நம்ம ஊறுகாயெல்லாம் விற்று தீந்துச்சுன்னா போகுது. சரி, வியாபாரத்தை பார்க்கலாம். போய் கூப்பிடுங்க. ஊறுகாய் நல்ல தரமான சுவையான காரசாரமான ஊறுகாய். யாருக்கு வேணும் ஊறுகாய்? ஊறுகாய் உங்களுக்கும் வேணுமா? இங்கே ஓடி வாருங்கள். ஊறுகாய். மீனாட்சி, நீ செல்லத்தாயி மகதானா? ஆமாங்க ஐயா, உங்களுக்கு என்ன தெரியுமா?
தெரியுமாவா? உன்னை ஏமா தெரியாம போகு? நீ செல்லத்தாய் மகளாச்சே, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. ஏமா நீங்க இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயா அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, நாங்கள் புதுசாக ஊறுகாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் வேணும்னு ஒரு 2 பாட்டில் வாங்கி பாருங்களேன். ஆ? என்னம்மா சொல்ற? இப்படி நடு ரோட்ல ஊறுகாய் வித்து ஊறுகாய்னு கூவி கூவி வித்துட்டு இருக்கிறீங்க, ஊறுகாய் பிசினஸ் பண்றேன்னு சொல்றீங்க. ஆமா, என்னம்மா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, நாங்கள் 3 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் நாள் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா வாங்கி பாருங்க. சரிம்மா, நீ செஞ்சதாச்சே நல்லாத்தான் இருக்கு. என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ எதுக்கு இப்படி ரோட்ல வந்து கடை போட்டிருக்கிறீன்னு நான் யோசிச்சேன். சரி, ஏதோ நல்ல பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்றீங்க, நல்லபடியா வாங்கோ. எனக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது வீட்டில், ஒரு 10 பாட்டில் இருக்குமா? 10 பாட்டிலா? என்னங்க ஐயா சொல்றீங்க? நிஜமாவா கேட்குறீங்க? ஆமாம்மா, நாளைக்கு என் வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் கூட சாப்பாட்டுக்கு சொல்லியிருக்கிற ஹோட்டல்ல அவனுக்கு கொடுக்குற ஊறுகாய் நல்லாவா இருக்குது. அதை சரி நீங்க வியாபாரம் பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு மீனாட்சி பத்தி நல்லாவே தெரியும், அவங்க அம்மா நல்லா சமைப்பா. அப்படி அதனாலதான் நீயும் எப்படி நல்லாத்தான் போட்டிருப்ப. அதனாலதான் கேட்குறேன், இருந்தா கொடுங்க, இல்லாட்டி நான் போயிட்டே இருக்கிறேன். ஐயா உங்களுக்கு இல்லாத ஊறுகாயா? என்னங்க ஐயா சொல்றீங்க? அதுவும் 10 பாட்டில் கேட்டிருக்கிறீங்க. நாங்க எப்படிங்க ஐயா இல்லைன்னு சொல்லுவோம்? எங்க நெஞ்சிலேயே பாலை வாத்திருக்கிறீங்க நீங்க. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? அதுதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இருடி, என்ன நடக்குதுன்னு வாப்போ. ஐயா நீங்கள் எங்ககிட்ட ஊறுகாய் வாங்கினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதுவும் எங்ககிட்ட இருக்கிறதே 10 பாட்டில் தானுங்க ஐயா. அதை ஒட்டு மொத்தமாக கேட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களுக்கு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறோங்க ஐயா. ஆமாங்க ஐயா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரி, ஆனா எங்களுக்கு ஊறுகாய் கொண்டாங்க, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். பார்த்தையாடி இவளுக்கு வேலைய? ஊறுகாயா விற்கிறீங்க ஊறுகாயி? அடியை மீனா, அந்த ரோசு சீலக்காரி நம்ம சரசாலோட மருமக தானோ? ஆமாம்மா, அந்த அக்காலே தான். அடியை மீனா, இவளுகளுக்கு பேதி மாத்திரை எல்லாம் தேவையில்லைடி. இப்ப பாரு என்ற ஆட்டத்தை. சரசாகிட்ட கொண்டு போய் சும்மா கொஞ்சமா கொளுத்தி போட்டோம்னா போது முடியுதிய. என்னம்மா சொல்ற? ஆமாடி, இவளுக்கு கூட சேர்ந்துட்டு தான் அந்த மீனாட்சி இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா. இன்னைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு கூத்த. அம்மா அவளுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடலாம்மா. நம்மளை பார்த்துட்டு அப்புறம் உஷாராயிருவாளுக. வாமா போலாம். ஆமாண்டி, அதுவும் சரித்த. கிளம்பு கிளம்பு முதல்ல. அக்கா எத்தனை ரூபா கலெக்ஷன் ஆகிருக்குதுன்னு டோட்டல் பண்ணுக்கா. எதுக்கடி அவசரப்படுற? வீட்டுக்கு போய் அதெல்லாம் எண்ணிக்கலாம். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம செல்லக்காரியவங்கிட்ட போய் சொல்லலாம். நடங்க. ஆமா இருக்கு, நம்ம அம்சா சொன்ன மாதிரி முதல்ல வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்றா உட்காந்து எண்ணுவோம்டி. இது நம்மளோட முதல் காசு, நம்மளா கஷ்டப்பட்டு வாங்கினதுடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமாக்கா, என்னால் தங்க பொறுக்க முடியல. சீக்கிரம் நடங்கக்கா, வீட்டுக்கு போகலாம்.